பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலிருந்து தௌஹீத் ஜமாத்து சுன்னத் ஜமாத்து என்று இதையே நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நம்மளை நாமே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. எங்கேயா ஜமாத்துன்னு சொன்னால் இஸ்லாம் இது பயான் நடக்குது, அதை கேட்க தான் வரணும் என்று ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனால் இது மாதிரி பிரித்து பேசும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. இது மாற்றா மதத்து உள்ளே வந்து சேர்வதற்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு விடை கொடுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தௌஹீத் ஜமாத் சுன்ன ஜமாத் அப்படின்னு பிரிவினை பேசுவது அது ரொம்ப சங்கடமா இருக்குது, முஸ்லிம்களுக்குள்ளே அடித்துக் கொள்வது போல இருக்குது. அப்ப இது மாற்று மதத்தவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது அவங்க மார்க்கத்தை ஏத்துக்கிறதுக்கு தடையா இருக்குது. அப்ப இதுக்கு என்ன சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய யதார்த்தமே, நாம ஒரு களிமா சொல்லுகிறோம்ல, அந்த களிமாவே நமக்கு இப்படியான வேறுபாட்டை கற்றுதான் தருது. நம்ம சொல்ற களிமா இருக்குல்ல, அதான் நம்முடைய இஸ்லாத்துக்கு அடிப்படை. எதுதானே களிமா. நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம், முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே களிமா தான். அப்ப அந்த களிமா நமக்கு எதை சொல்லி தருதுன்னா இப்படியான வேறுபாட்டை சொல்லிதான் தருது. எப்படி சொல்லுது? என்ன களிமா சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா இந்த களிமாவுடைய வார்த்தையை பாருங்க, முதல்ல என்ன பண்ணுதுன்னா லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு ஒரு அடி அடிக்குது. எந்த கடவுளும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யார் யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்குறாங்களோ அதையெல்லாம் என்ன இல்லைன்னு சொல்லுது மார்க்கம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அதெல்லாம் கடவுளே இல்லை. அதெல்லாம் கடவுளே இல்லைன்னா அப்போ மற்றவைகளை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும், அவங்கள எதிர்க்கத்தான் செய்யுது. இத நீ வணங்குறது கடவுள் இல்ல, நீ அந்த மனிதரை வணங்குறியா கடவுள் இல்ல, நீ இந்த மரத்தை வணங்குறியா கடவுள் இல்ல, இப்படி எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இல்லல்லா, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வை தவிர யாரு மட்டும்தான் இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், வேறு எந்த கடவுளும் இல்லை என்றாலே இந்த இடத்துல மற்றவர்களிடமிருந்து நாம வித்தியாசப்படுவது இயற்கையாகவே வந்து விடுகிறது. இந்த இடத்துல ஒற்றுமையை அல்லாஹ் போதிக்கவில்லை. ஒற்றுமையை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹபுலுல்லா, அல்லாஹ்வுடைய கயிறு என்பது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். இந்த மார்க்கம் இருக்குல்ல, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இருக்குல்ல, குர்ஆன் ஹதீஸ் இருக்குதுல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. அந்த அடிப்படையிலே எல்லாரும் ஒன்றிணையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில ஒன்றிணையுங்கள் என்றால் ஒன்றிணைகிற வரை என்ன இருக்கத்தான் செய்யும்? பிரிவினைகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்றிணைகிற வரை வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த பெயர்கள் இருக்குல்ல, இப்ப தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கு, சுன்ன ஜமாத்துன்னு இருக்கு, இந்த பெயர்கள் நமக்கு நேர்வழியை கொடுக்குமான்னு கேட்டா பெயர்கள் நேர்வழி கொடுக்காது. சுன்ன ஜமாத்துன்னு வச்சிருக்கிறாங்க, நல்ல பேர் தான். சுன்னத்துனா என்ன? நபி வழி. நபி வழி அடிப்படையில் நடக்கிற ஜமாத்துன்னு வைக்கிறாங்க. அந்த பேருக்கு அடிப்படையில் அவங்க நடந்துட்டா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தே வேலை இல்லையே. பேர் அடிப்படையில் அவங்க நடந்துட்டாங்க, நபி வழி அடிப்படையில் நடந்துட்டாங்கன்னா தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு தேவையா? தேவையே இல்லை. அப்ப எப்ப தேவையாகுது? பேர்ல சுன்ன ஜமாத்துன்னு வைத்துவிட்டு நபி வழி ஜமாத் என்று வைத்துவிட்டு நபி வழியை இல்லாமல் ஆக்குகிற பொழுது, நபி வழிக்கு மாற்றமாக நடக்கிற பொழுது, மார்க்கத்தில் இல்லாததை உருவாக்குகிற பொழுதுதான் இங்க தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு வர வேண்டிய அவசியமே ஏற்படுது. ஏன்? மார்க்கத்தில் இல்லாததை இவங்க செய்யறாங்க, மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை அறிமுகப்படுத்துறாங்க, தவறான காரியத்தை மக்களுக்கு போதிக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதத குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு தேவைப்படுது. இது இன்னைக்கு தேவைப்பட்டுச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அப்படிதான் தேவைப்பட்டுச்சு. ஏன்? அன்னைக்கு இருந்த மக்கள் இருந்தாங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, இன்னைக்கு அவங்களை நாம எப்படி பேர் சொல்றோம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தாங்கல்ல, அவங்களை இன்னைக்கு நாம எப்படி பேர் சொல்றோம்னா மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்றோமா, மக்கத்து காஃபிர்கள் சொல்றோமா? இது முஸ்லிம்ங்கிறத குறிக்குமா? இந்த ரெண்டு வார்த்தையும் முஸ்லிமை குறிக்குமா? முஸ்லிமை குறிக்காது. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்வதும் மக்கத்து காஃபிர்கள் என்று சொல்வதும் முஸ்லிமை குறிக்காது. ஆனா அவங்க அல்லாஹ்வை நம்பினவங்க. இன்னைக்கு அல்லாஹ்வை நம்பினாலே முஸ்லிம்னு சொல்லணும்னா அவங்களே என்னன்னு சொல்லணும்? முஸ்லிம்னு தான் சொல்லணும். ஆனா அவங்களை நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்? மக்கத்து முஷ்ரிக்கு, மக்கத்து காஃபிரு அப்படிங்கிறோம். ஏன் சொல்றோம்? அவர்கள் அல்லாஹ்வை நம்பினாலும்
எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படி நம்பல. அல்லாஹ் தன்னை எப்படி வணங்கணும்னு சொன்னானோ அப்படி வணங்கல. அல்லாஹ்வை மட்டும் வணங்கல, சிலைகளை வணங்கினாங்க. அதனால அவங்க முஷ்ரிக்கு, அதனால காஃபிரு, அவங்க முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுக்கு என்ன வேறுபாடு? ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னாங்க, அந்த மக்களும் அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு சொன்னாங்க, அந்த மக்கள் அல்லாஹையும் வணங்கினாங்க, சிலைகள்கிட்டையும் போய் துவா செஞ்சாங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சுன்ன ஜமாத்துன்னு இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்கி நபி வழியில அடிப்படையில மட்டும் நடந்தா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துங்கிற ஒன்னே தேவையில்லை, எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். அப்ப எங்க தேவைப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்தாங்களோ, அல்லாஹையும் வணங்குறேன்னு சொல்லிட்டு எப்படி சிலைகளை வணங்கினாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு அல்லாஹையும் வணங்குறேன்னு சொல்லிட்டு கபரை வணங்குறாங்க. வித்தியாசம் என்ன? அன்னைக்கு சிலையை நிக்க வச்சிருந்தாங்க, இன்னைக்கு கபரு படைக்க வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இதை எப்படி நாம ஒன்றாக ஒருங்கிணைத்து இதுல ஒற்றுமையாக இவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லாம போனா தான் குற்றவாளி. எப்ப நாம குற்றவாளி ஆவோம்னா, இவங்கள்ட்ட சண்டை போட்டா குற்றவாளி ஆக மாட்டோம், இவங்கள்ட்ட போய் எடுத்து சொன்னா குற்றவாளி ஆக மாட்டோம், இப்படி பிரிச்சு காட்டினா குற்றவாளி ஆக மாட்டோம். நாங்க அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்றோம், நீங்க கபர்ல போய் வணங்குறீங்க, இப்படி சொன்னா குற்றவாளி ஆக மாட்டோம். இப்படி சொல்லாம இருந்தாதான் குற்றவாளி ஆகும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ரஅ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்கள ஒருத்தர் மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை பார்த்தா கையால தடுக்கட்டும், சக்தி இல்லையா வாயால தடுக்கட்டும், சக்தி இல்லையா உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கட்டும். உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிறது இருக்குல்ல, அது கடைசி நிலை தான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியை செய்ய வேண்டியது. உன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்றது. ஆனா அப்படி ஒதுங்கிறது இருக்குல்ல, அது சும்மா நன்மையான காரியம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ. அதுதான் ஈமான்ல ரொம்ப பலகீனமான நிலை. ரொம்ப பலகீனமான நிலைனா எந்த அளவுக்கு? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, அதுக்கு பிறகு ஈமானே கிடையாது. நாம சொல்லாம இருந்தாதான் நம்முடைய ஈமானும் பறி போகுங்கிறாங்க, நாம நம்முடைய ஈமானும் இல்லாம போயிடுங்கிறாங்க சொல்லாம இருந்தா. அப்ப சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாலே, சொன்னால் அவங்க முரண்படதான் செய்வாங்க. சொன்னால் மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கும் பொழுது, அல்லாஹ்வை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்காம வணங்குகிற பொழுது, நபி வழிக்கு முரணா நடக்கின்ற பொழுது அதை மார்க்க அடிப்படையில் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்லுகிற பொழுது கோபிக்கத்தான் செய்வாங்க. கோபிப்பதற்காக நாம சொல்லாம இருந்தோம்னா நாம தான் அல்லாஹ்விடத்துல என்ன ஆகணும்? குற்றவாளியாக ஆக வேண்டும். அப்ப இந்த பிரிவெல்லாம் எதுக்காகனா, அல்லாஹ்வுடைய மார்க்க அடிப்படையில ஒன்றிணைறதுக்காகத்தான், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில ஒன்றிணைறதுக்காகத்தானே தவிர ஒரு குரோதம் அவங்களுக்கு நமக்கு என்ன வாய்க்கா தகராறா, சொத்து தகராறா, அண்ணன் தம்பி பிரச்சனையா, எதுவும் கிடையாது. நாளைக்கே அவங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவோம், நபி வழி அடிப்படையில மட்டும் தான் நடப்போம் அப்படின்னு வந்துட்டா தௌஹீத் ஜமாத்துங்கிற ஒன்னே இருக்காதே, எதுவுமே இருக்காதே, எல்லாமே ஒன்னா ஆயிடுவோமே. அப்ப எங்கே பிரிவினை ஏற்படுதுன்னா, மார்க்க அடிப்படையில் நடக்காம போகிற பொழுது, மார்க்கத்திற்கு முரணாக அவங்க நடக்கும் பொழுதுதான் இது ஏற்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம்.